கேரட் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த கேரட் தொக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப பிடிச்சு சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து கேரட் வந்து இங்கே வந்து நான் ஒரு 4, 5 கேரட்டை வந்து அதாவது தோல் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு மிக்சியில் லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒரு எண்ணெய் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த கேரட் விழுதை வந்து இதில் சேர்த்துட்டேன். ஸோ 4, 5 அதாவது 1/4 கிலோ கேரட்டுக்கு வந்து 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துக்கணும். அதே மாதிரி தக்காளியும் வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மிக்சியில் பல்ஸ் பண்ணி அதையும் வந்து இந்த கேரட்டோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ அந்த கேரட்டும் இந்த தக்காளியும் ஒன்றா இந்த மாதிரி கலந்தோன்னே இதுக்கு தேவையான அளவுக்கு, அதாவது 1/4 கிலோ கேரட், 1/2 கிலோ தக்காளி, ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதாவது நான் இங்கே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இன்னும் உங்களுக்கு காரமாக வேணும்னா இன்னும் வந்து நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 10 to 15 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி சுண்டை விட்டு இறக்குனிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான கேரட் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.